ஹஸ்திகிரி மஸ்தசேகரஹ சந்தனோது மயி சந்ததம் ஹரிஹி நிஸ்ஸமாப்யதிகம் அப்யதத்த யந்தெய்வம் ஔபனிஷதி சரஸ்வதி. இது கூரத்தாழ்வானுடைய ஸ்லோகம். தன்னுடைய வரதராஜ ஸ்தவத்தின் முதல் ஸ்லோகமாக சமர்ப்பித்தார். தேவ பெருமாளே, நீ கரிகிரிக்கு மேலே வேழமலைக்கு மேலே எழுந்துருளி உள்ளீர். உன்னை வேதங்களெல்லாம் பார்க்க அரியவை, உன்னை காண முடியாது என்று கூறின. ஆனால் நம் போன்றவர்கள் மலத்திலும் மனத்திலும் எங்கும் பல திவ்ய கஷேத்திரங்களிலும் எழுந்துருளி இருக்கிறாய். மயி சந்ததம் ஹரிஹி நிஸ்ஸமாப்யதிகம் அப்யதத்த. உனக்கு நிகரானவரோ உன்னை காட்டிலும் மேம்பட்டவரோ கிடையாது கிடையாது என்று வேதங்கள் ஓதுகின்றன. அந்த தேவப்பெருமாள் காஞ்சிபுரத்தில் மட்டுமா விளங்குகிறார்? கோயில், திருமலை, பெருமாள் கோவில், திருநாராயணபுரம் என்று 4 பிரதான க்ஷேத்திரங்கள். கோயில்னா ஸ்ரீரங்கம், திருமலை திருவேங்கடவன், திருமலை திருப்பதி, பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் தேவப்பெருமாள், மேலக்கோட்டை திருநாராயணபுரம் திருநாராயண பெருமாள், செல்லப்பிள்ளை எதிராஜ சம்பத்குமாரர். இந்த 4 108 திருத்தலங்களில் பிரதானமாக கொண்டாடுவார்கள். அதிலும் காஞ்சி தேவப்பெருமாளுக்கு பெருமை சம்பிரதாய பெருமாள். வைணவ சம்பிரதாயத்தையே ரட்சித்து அதுக்கு ஆவன செய்தவர், திருக்கச்சி நம்பிகளோடே பேசியவர், ஆளவந்தார் வேண்டுகோளை நிறைவேற்றியவர், ராமானுஜரை இப்பேற்கொத்த ஜெகதாச்சாரியனாக உருவாக்கி கொடுத்தவர். இத்தனை பெருமையும் உடையவர். அந்த பெருமாளைத்தான் இப்ப நாம திருப்பாதிரிப்புரியூரிலிருந்து, அதாவது கடலூர், அங்கிருந்து திருவகேந்திரபுரம் செல்லும் மார்க்கத்தில் தரிசிக்க போகிறோம். இதோ பெருமாள் வரதராஜ பெருமான். ஏற்கனவே பெருந்தேவித்தாயாரை தரிசித்து விட்டோம். அவருடைய கேள்வன் மணவாளன் வல்லபனான வரதராஜ பெருமான். பெருமாள் தான் என்னே அழகு, காஞ்சி வரதராஜனே பேரழகு. இவ்வெம்பெருமான் அழகிலும் அழகு. இதோ தரிசித்துக் கொள்கிறோம். ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நாச்சியார் இருவருமாக மருங்கிலே அருகிலே இருந்த அழகு கூட்ட நடுவில் கற்பக மரத்த போலே குழி விழுந்த சிரிப்போடே. சில பேருக்கு சிரிக்கும் போது கன்னத்தில் குழி விழும். அதை போல இந்த பெருமானுக்கு கன்னத்தில் குழி. அப்படி குழி விழுந்தா ரொம்ப அழகு. சில குழந்தைகள்லாம் சிரிக்கிறச்சே கன்னத்துல குழி விழும். அப்படியே கிள்ளி அனைத்து முத்தமிடலாம் போல தோணுமே. அதை போலயே திருமுக மண்டலம். இதோ அனைவருக்கும் அபயமிட்டு கொண்டிருக்கிற ஹஸ்தம். ஓர் கையால் கதையை பற்றி இருக்கிறார். எப்போதும் பெருமான் ஒண்ணு அபயஹஸ்தத்தோடு இருப்பார், இல்ல வரதஹஸ்தத்தோடு இருப்பார். வரதஹஸ்தம் கொடுக்கிறார்னு அர்த்தம், அபயஹஸ்தம் அஞ்சேல்னு கூறுகிறார்னு பொருள். இப்படி சங்க சக்கரங்களை தரித்து கொண்டு நிமிர்ந்த திருமார்போடே வரதராஜ பெருமான் உள்ளார். காஞ்சி வரதராஜர் எந்த இடத்தில் இருந்தாலுமே கருட சேவை தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப பிரபலமாக இருக்கும். இப்ப வைகாசி விழா உற்சவம், பிரம்மோற்சவம் நடக்கிறதே காஞ்சிபுரத்திலே. அதுல எது முக்கியமான திருநாள்? கருடோத்சவ திருநாள். கருட சேவை அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள். அதுல பெருமாள் எழுந்துருளை பார்த்தால் அவ தலைமையில நீஞ்சிண்டே போறாப்புல இருக்கும். யாரோ ஒரு 16 பேர், 32 பேர், 64 பேர் தோளில் வகித்து போகிறா போலே இருக்காது. நம்ம தள்ளி இருந்து தரிசித்தோம்னா மேல மெதந்துண்டு போறாப்புலே இருக்கும். அந்த பெருமாளுக்கே கொடை அவ்வளவு அழகு. ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு அழகு. ஸ்ரீரங்கம்னு சொன்னா நடை அழகு, காஞ்சிபுரம்னு சொன்னா கொடை அழகு. 18 ஜான், 21 ஜான், 24 ஜான் அப்படின்னு கொடை போடுறாளோ இல்லையோ. கொடைனா 2 அர்த்தம் வச்சுக்கலாமே. நிழலுக்காக பிடிக்கப்படும் கொடை, அதுவும் அழகு. கேட்பவர்கள் கேட்பதை கொடுக்கும் கொடை, வள்ளல் தன்மை கொடுத்துட்டே இருக்காரோ இல்லையோ. கொடை வள்ளல்னு சொல்றமே, அத போலத்தான் பெருமான் இங்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இங்கே பல மகாநாடுகள் நடந்த க்ஷேத்திரம் இது. பல பிரபன்ன வித்வான்கள்லாம் வாழ்ந்திருந்த ஊர். இன்னைக்கும் எந்தெந்த வாரம் தப்பினாலும் இங்க சத்சங்கம் தப்புவதில்லை. இங்க இருக்கிற அடியார்கள் எல்லாம் பெருமானிடத்துல ரொம்ப ஆதரவோட உள்ளனர். உற்சவம் ரொம்ப நன்றாக நடைபெறுகிறது. புறப்பாடை பத்தி ஏற்கனவே சொன்னேன். இங்க இருக்கிற கருட வாகனத்துக்கே தனி சிறப்பு. சாதாரணமா ஆஞ்சநேயர் சிறப்போடு இருப்பார், வரப்பிரசாதியா இருப்பார், கேட்பவர்கள் கேட்பதை கொடுப்பார். இல்ல கருடன் வரப்பிரசாதியா இருப்பார், இருக்கலாம். சக்கரத்தாழ்வார் வரப்பிரசாதியா இருக்கார், வேண்டுதல் பெருமாளா இருக்கலாம். ஆனா இங்கே இந்த பெருமாளுக்கு இருக்கிற கருட வாகனம் அவரே வரப்பிரசாதியாக உள்ளார். என்ன சாட்சினால்? வரதராஜ பெருமான் அல்லவா. வரதன்னு சொன்னாலே கருட சேவை தானே. அதனால கொடைத்தன்மையோட 2 கொடை. 2 கொடை மட்டும் இல்ல, ஒரு கொடை பிடிக்கும் கொடை, ஒரு கொடை கொடுக்கும் கொடை.
பிடிக்கிற கொடை அழகு, கொடுக்கும் கொடை அழகு என் இவ்விரண்டு அழகுகளோட வரதராஜ பெருமானை இன்னைக்கு தரிசித்து கொண்டோம். இந்த பெருமாளை அடிக்கடி எல்லாரும் வந்து, ஊர் பெரிய ஊர், பக்கத்துல இருக்கிற ஊர், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்கிற ஊர், அனைவரும் வந்து வரதராஜனின் அருள் பெற வேண்டுகிறேன். இனிமே நான் நாளைக்கு சந்திக்கும் போது கோதண்டராமரை தரிசிக்க போகிறோம். பேரழகு கேட்டுண்டே இருக்கலாம், சேவிச்சுட்டே இருக்கலாம், அப்படி அழகு அந்த பெருமாள். இப்ப நாம பார்க்க வேண்டியது, கும்பகர்ணன் யுத்தத்துக்கு வந்திருக்கிறான். இதிலே 67வது சர்க்கத்தில் உள்ளோம். இதில் தான் கும்பகர்ணன் சண்டையே போடுவது. ஹனுமானிடத்தில் சண்டையிட்டான், அங்கதனோடே சண்டை போட்டான், சுக்ரீவனோடே சண்டையிட்டான், இலக்குவனோடே பொருதான், கடைசியாக ராமன் கை பாணத்தால் அடிபட்டு விழுந்தான். வேணும்னா 6 நிமிஷத்துல முடிச்சுடலாம். இப்போ இவ்வளவுதான் நடந்த கதை. ஆனா இது ரொம்ப பெரிய சர்க்கம். இப்போ ஒரு சர்க்கத்திலே 30 ஸ்லோகங்கள் இருக்கலாம், 50 ஸ்லோகங்கள் இருக்கலாம், 70-80 ஸ்லோகங்கள் இருக்கலாம். இந்த சர்க்கமே ரொம்ப பெரிய சர்க்கம். பக்கம் பக்கமா ஓடி 176 ஸ்லோகங்கள். கும்பகர்ணன் சண்டை போட்ட சர்க்கம் மட்டும் மொத்தம் 176 ஸ்லோகம். ஏன் அவ்வளவு பெருசா இருக்குன்னா, அவ்வளவு பெரிய உடம்பு, அப்ப அத்தனை ஸ்லோகம் இருக்க வேண்டாமா? அவனை சுலபத்தில் அழிச்சிட முடியுமா? எத்தனை பேர் எதிர்த்தார்கள்னு கூறுகிறார். தேனு விருத்தா மகாகாயாக ஸ்ருத்வாங்கத வஜஸ்ததா நைஷ்டிகீம் புத்திமாஸ்தாய சர்வே சங்கிராம காங்கிணா. பேசி பேசி அங்கதன் தான் எல்லாருடைய உள்ளத்தையும் மறுபடியும் தேர்ச்சினான். ஓடி போகாதீங்கோ, நலன், நீலன், மைந்தன், த்விவிதன், எத்தனை பேர் நம்ம இடத்துல பெரும் போராளிகள் உள்ளனர். இவர்களை முன்னிட்டு கொண்டு இந்த எந்திரத்தை எதிர்ப்போம், அடித்து வீழ்த்துவோம் என்று அங்கதன் பேசினான். சரின்னு எல்லாரும் திரும்பி வந்தனர். பிரயாதாச்ச கதாஹர்ஷம் மரணே கிருத நிச்சயாக. நாம ஊருக்கு போய் கொஞ்சம் திருப்தியா மனைவி மக்களோடு இருக்கலாம்னு பார்த்தோம். அங்கதன் விடமாட்டார் போல இருக்கிறது என்று மனம் சுணங்கி கொண்டு வருத்தத்தோட திரும்ப இங்கு வந்தார்கள். சண்டை போடுவோம் என்று தொடங்கினர். ததா பர்வதம் உட்பாட்டிய த்விவித பிளவக ரிஷபக துத்ராவ கிரிசிருங்காபம் விளம்ப இவ தோயதக. பெரும் மேகம். அந்த மேகம் எப்படி தண்ணீரை கொட்டுமோ அதே போல் மைந்தன், த்விவிதன், நலன், நீலன், குமுதாக்ஷன் முதலான அனைவரும் சூழ்ந்து கொண்டு மலைகளாக பெயர் தெரிந்தனர். மரங்களாக பெயர்த்தவன் பேர் வீரிசினர். என்னென்ன மலை முகடுகளோ அவன் தலையில் போட்டு உடைத்தனர். இத்தனை செய்தும் அசையாமல் நின்றான் கும்பகர்ணன். எவ்வளவு பெரிய சரீரத்தோடு இருக்கார். தம் சமுத்பாட்டிய சிக்ஷேப கும்பகர்ணாய வானரஹ தமப்பிராப்பிய மகாகாயம் தஸ்ய சைன்யே பதத்ததஹ. அவன் கையையும் காலையும் வீச, நெருப்பு காற்றாக ஊத, இவர்கள் எத்தனை கல்லும் மண்ணும் பொழிந்தாலும், பாறாங்கல்லையே தலையில போட்டாலும், மலையே போட்டாலும் அவன் அசையலே, எங்கும் அனைத்தையும் பொடி பொடி ஆக்கி விட்டான். அப்பதான் ஹனுமான் எதிர்த்து வந்தார். ஹனுமான் சைலசிருங்காணி சிலாச்ச விவிதான் துருமான் வவர்ஷ கும்பகர்ணஸ்ய சிரஸ்யம்பரமாஸ்திதா. கும்பகர்ணனுடைய தலைக்கு மேல் பறந்தார். எங்கெங்கு மலைமுகடுகள் அருகே கிடைக்குமோ அதத பெயர்த்தெடுத்து கொண்டு வந்து அவன் தலையில் தடால் தடால் என்று போட்டார். தானி பர்வத சிருங்காணி சூலேன ச பிபேதக. அந்த மலைமுகடல் அத்தனையும் தன் கையில வச்சிருக்கிற சூலத்தாலே தட்டி தட்டி பொடி பொடி ஆக்கினான் கும்பகர்ணன். பவஞ்ச விருட்சவரஷஞ்ச கும்பகர்ணோ மகாபலக. எத்தனை மலைகளை போட்டாலும், மரங்கள் அவன் பேர் வீசினாலும் பொடி பொடியா போயிட்டு ஹனுமான் நேரே வந்து நின்னார். ஒருத்தருக்கொருத்தர் முட்டியால் யுத்தம் பண்ணி கொள்வோம். இவர் அவர் அடிக்கிறார், அவர் இவர் அடிக்கிறார். பாஹ்வந்தரே மாருதி மாஜகான குஹோச்சலம் கிரௌஞ்சம் இவோக்ர சக்தியா சசூல நிர்பின்ன மகாபுஜாந்தரஹ பிரவிஹ்வலஹ சோணித முத்வஹன்ருஷா. மாருதி ஆஞ்சநேயர் நேரே வந்தார். தன் முட்டிய மடக்கி கொண்டு கால்களை அழுத்தி ஓங்கி அவன் நெஞ்சிலும் தாடையிலும் அடிக்க ரத்தங்கக்கி நிலை குலைந்தான் கும்பகர்ணன். அவ்வளவு பெரிய உருவம் இருந்தாலும் மாருதி எவ்வளவு பெரிய உருவம் எடுக்கக்கூடியவர். அவர் அடி தாங்க மாட்டாம தவித்தான். ஆனா உடனே தன் சக்தியை மீட்டு கொண்டு தன் சூலத்தை கையில் கட்டியாக பிடித்து ஓங்கி ஆஞ்சநேயர் நெஞ்சில் விட அவரே தத்தம் கட்டி விட்டார். நிற்க மாட்டாமல் தள்ளாடி கீழே சாய்ந்தார். ரிஷபக சரபோ நீலக கவாக்ஷோ கந்தமாதனக பஞ்சவானர சார்தூலாக கும்பகர்ணம் உபாத்ரவன். ஹனுமார் கீழ் விழுந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் கலகலத்து போயித்து, பயந்து போயினர். 5 முக்கியமான வானரோத்தமர்கள், ரிஷபன், சரபன், நீலன், கவாக்ஷன், கந்தமாதனன். இவர்கள் 5 பேரும் சேர்த்து கும்பகர்ணனை எதிர்த்தனர்.
கும்பகர்ண புஜாத்யாம் து பீடிதோ வானரர்ஷபாக முஷ்டினா சரபம் ஹத்வா ஜானுனா நீளமாகவே இவ ஒத்தத்தரை எத்தனையை தூக்கி போடுவார்களோ எல்லாத்தையும் பொடி பொடி ஆக்கி கொண்டு இவன் தன் கைகளாலும் கால்களாலும் 5 பேரையும் துவைத்தெடுக்கிறான். ஒத்தொத்தனை ஒரு பக்கம் அடிக்கிறான். முஷ்டினா சரபம் ஹத்வா தன் முட்டியால சரபன் அடித்து, தன் முழங்காலாலே நீலனை அடித்து, ஆஜகான கவாக்ஷந்து தலே நேந்திர இந்திர ரிபுஸ்ததா தலையனேந்திர ரிபுஸ்ததா இந்திரனுடைய பகைவனான கும்பகர்ணன் தன் கைகளாலும் காலாலும் முட்டியாலும் தொடையாலும் அனைவரையும் அடித்தான். ச வானர சஹஸ்திரைஸ்து விஜிதா பர்வதோபமா ரராஜ ராட்சச வியாகிரஹ கிரிராத்மருகைரிவ. இவர்களால சண்டை எதிர் நிற்க முடியவில்லை. பல ஆயிரம் குரங்குகள் சேர்ந்து கும்பகர்ணன் மேல ஏறி தங்கள் கூரிய பற்களாலும் நகங்களாலும் அவன் காதை கடிக்க, தோளை கடிக்க, கழுத்தை கடிக்க, எப்படியாவது இவனை சாய்த்து விட வேண்டும்னு போராடினர். அவனுக்கு ஆரெல்லாம் வாய்க்கு பக்கத்துல வருகிறார்களோ பிடித்து பிடித்து வாய்க்குள் எடுத்து போட்டு கொண்டான். நரநரவென்னு கடித்தான். தன் கக்கத்தில் இப்படி இடுக்கினான், இப்படி இடுக்கினான். அவன் திரும்பி பார்த்தபோது பார்வை நெருப்பு தாங்காமல் பல குரங்குகள் மடிந்தனர். பிரக்ஷிப்தாக கும்பகர்ணேன வக்திரே பாதாள சந்நிபே. ஹாவென்னு வாயத் திறந்தால் ஒரு பிலத்வாரம் போலே பாதாளத்தை போல வாய் உள்ளது. அப்படி கொத்தாக பிடித்தால் 100 குரங்குகள் அகப்படுகிறார்கள். வாயில் போட்டு கொண்டால் 100 பேரும் சூர்ணமாகி விடுகிறார்கள். ஆகவே பக்ஷயன் பிருஷசம்கிருத்தா ஹரின் பர்வத சந்நிபா பவஞ்ச வானரான் சர்வான் சங்கிருத்தோ ராட்சசாத்மஜாக. ராட்சசோத்தமாக ராட்சசர்களுக்கு பெருங்களிப்பு, ஒரே கொண்டாட்டம். குரங்குகளுக்கெல்லாம் ஒரே பயம். எல்லாரும் ஓடுகிறார்கள். ராமா சரணம், ராமா சரணம். இனி இவனை எப்படி எதிர்ப்பதென்னு எங்களுக்கு தெரியவில்லை. அநேகஷோ வத்தியமானாக கும்பகர்ணேன வானராக ராகவம் சரணம் ஜக்முகு வியதிதா பின்ன சேதசா. இனி நமக்கு நினைக்கிறது கூட தோணலே. என்ன திட்டமிட்டு என்ன சண்டை போடணும்னு கூட புரியல. ஆகவே ராகவனே, இனி நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என் அவனிடத்திலே போய் நின்னார்கள். அதற்குள் ராகவன் வந்து காப்பாற்ற வேண்டும். அவருக்கு செய்தி போய் வருவதற்குள்ளாக அங்கதன், ஹனுமான், சுக்ரீவன் இவர்கள் கூடி பேசி, ராமனையா இவனுக்காக வரவழைப்பது? நாம் இருக்கும் போது ராமன் வந்தால் அப்ப நமக்கெல்லாம் என்ன பேர்? ராமன் அப்படியா கொண்டு போய் நிறுத்தி விடுவது? நாமே சண்டையிடுவோம். என் அங்கதன் சண்டைக்கு வருகிறான். கும்பகர்ணஹா மகாநாத ஸ்திராசயன் சர்வவானரான் சூலம் சசர்ஜவை ரோஷாது அங்கதேது மகாபலா. தன்னை எதிர்த்து அங்கதன் வருகிறான்னு பார்த்தவன் தன் சூலத்தை எடுத்து ஓங்கி அங்கதன் பேரில் வீசினான். வேகமாக அங்கதன் ஓடினான். அவன் பேர் பட்டிருந்தால் அன்னியோடு கதை முடிந்தது. நல்ல வேளை யுத்தத்தில் நல்ல சாமர்த்தியம் இருக்கிறபடியால் இவன் வீசிய சூலம் தன்மேல் படாமல் அப்படி இப்படி ஒதுங்கி தப்பித்து கொண்டான். தஸ்மின் பிளவகசார்தூலே விசங்கே பதிதே புவி தச்சூலம் சமுபாதாய சுக்ரீவம் அபிதுத்ருவே. இப்படி தங்கிட்ட தப்பிச்சுட்டான்னு பார்த்த உடனே வேகமாக அவன் பின்னே வந்து ஓங்கி குத்தினான் கும்பகர்ணன். அதில் ரத்தமே வமனம் பண்ணி கொண்டு சாய்ந்தான். ஓ, அங்கதன் சாய்ந்து விட்டான். அவனை இனி எழுப்புவது இப்ப முடியாது. அவன் மூர்ச்சை தெளிஞ்சாத்தான் எழுந்திருப்பான் அப்படின்னுட்டு அவன் கையில இருந்ததெல்லாம் ஆயுதங்களை பிடுங்கி சுக்ரீவன் இவனை எதிர்த்து ஓடி வருகிறான். தஸ்மின் பிளவகசார்தூலே உத்பபாத ததா வீரஹ சுக்ரீவோ வானராதிபக. அங்கதன் விழுந்தால் இதென்ன சிற்றப்பன் எழுந்திருந்து வருகிறான். கும்பகர்ணனுக்கு கடும் கோபம் வந்தது. சுக்ரீவனை எதிர்க்க முற்பட்டான். சுக்ரீவன் சடக்கென்று ஆகாயத்தில் தாவினான். அவன் தலைக்கு மேலே நிற்க பக்கவாட்டிலிருந்து யுத்தம் பண்ண கும்பகர்ணம் ஸ்திதம் திருஷ்டுவா சுக்ரீவோ வாக்கியம் அப்ரவீத். சுக்ரீவன் கும்பகர்ணனை பார்த்து கூறுகிறான், பாதிதாச்ச மயா வீராக கிருதங்கர்ம சுதுஷ்கரம் பக்ஷிதானிஜ சைன்யானி பிராப்தந்தே பரமம் யசா. நீ இதுவரை சின்ன சின்ன குரங்குகளை கடித்து முழுங்கி பெரும்பேறு பெற்றிருக்கிறாய் போலும். நீ இந்திரனை ஜெயித்தாய், குபேரனை ஜெயித்தாய் என்றெல்லாம் கொக்கரிக்க வேண்டாம். இப்போது என்னோட பொருது பார். ஒரு நாளும் நீ உயிரோடு போகப் போவதில்லை. சுக்கிரீவன் கும்பகர்ணனை அழிக்கப் போகிறான் என்று பிரகடனப்படுத்திவிட்டு போர் தொடங்கினான். நடந்ததா என்று பார்ப்போம்.